என்ஃபீல்டில் 2 இளைஞர்களின் கடைசி பயணம். நொடியில் மோதிச் சரிந்த இளைஞர்கள் சுதாரிப்பதற்குள் அவர்கள் மீது கடந்து சென்ற கண்டெய்னர். ஐயோ, என் உயிரே போயிருச்சே என கதறி துடிக்கும் தாய், தந்தையர் உள்ளிட்ட உறவுகள். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் 27 வயதுடைய பாட்ஷா OMR சாலை படூரில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் பணிபுரிந்து வந்தார். இவருடன் அதே கல்லூரியில் BE 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர் 19 வயதான ஹரீஷ். இருவரும் சென்னை கோவளத்தில் இருந்து கேளம்பாக்கம் செல்லும் பிரதான சாலையில் ராயல் என்ஃபீல்டு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது பைக்கின் முன்னால் சென்று கொண்டிருந்த காரின் வலதுபுறத்தில் உள்ள கதவு திடீரென திறந்ததாக கூறுகிறார்கள். அந்த கணம் அவர்களால் சுதாரிக்க முடியாமல் காரின் கதவில் மோதி தடுமாறி சாலையில் அந்த இளைஞர்கள் கீழே விழ அவர்களை பின்தொடர்ந்து யமனாக வந்து கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி விழுந்த பாட்ஷா மற்றும் கல்லூரி மாணவர் ஹரீஷ் மீது கடந்து சென்றது. விபத்தில் சம்பவ இடத்திலேயே அந்த 2 இளைஞர்களும் பரிதாபமான முறையில் உயிரிழந்தனர். அந்த என்ஃபீல்டு வாகனம் நொறுங்கி சிதறி கிடந்தது. அந்த வழியே சென்ற வாகன ஓட்டிகள் விபத்து நடந்த காட்சியை பார்த்து நெஞ்சம் பதறி போய் கடந்து சென்றனர். தகவல் அறிந்த பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விரைந்து வந்து இளைஞர்களின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கார் ஓட்டுநர் தியாகராஜன் மற்றும் லாரி ஓட்டுநர் இளங்கோவை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள்.